Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsan ila yaumiddin. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma ij'al 'amalana kullahu salihan wa li wajhika khalisan wa la taj'al li ahadin fihi shay'an. அன்பிற்கும் அன்புடைய ஆலோசனாக்களே, உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிப சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுடைய நாட்கள் முடிந்து கொண்டு போவது உள்ளத்திற்கு வேதனை அளிக்கிறது. பழமையாக சொல்வது போல அடுத்த ரமலான் வருகின்ற பொழுது ரமலான் வருமா இல்லையா என்பது ஒரு பக்கம் அல்லாஹ்வை பாடா என்பது, இரண்டாவது நாங்கள் ரமலானை அடைந்து கொடுப்பதற்கு உயிருடன் இருப்போமா என்பது மற்றொரு பக்கம். இது எவ்வாறாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நல்ல ஹயாத்தை சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்க வேண்டும். சொன்னார்கள், خيركم من طال عمره وحسن عمله. உங்களில் நல்லவர் யார் என்றால், மிகச் சிறந்தவர் யார் என்றால், அவர்களுடைய வாழ்க்கை நீளமாக இருக்கும், நீண்ட வாழ்க்கை இருக்கும். وحسن عمله, வெறுமனே நீண்ட வாழ்க்கை அல்ல, அந்த நீண்ட வாழ்க்கை நல்ல அமல்கள் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நாங்களும் நீண்ட வாழ்க்கையை கேட்க வேண்டும். ஆனால் அது எதற்காக என்றால் நல்ல அமல்கள் செய்வதற்காக என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த நாட்கள் அதிகமாக தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய நாட்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்க வேண்டிய நாட்கள். குர்ஆனும் ஹதீஸும் இதனை பற்றி நிறைய பேசுகின்றன. நிறைய இடங்களில் நாங்கள் கேட்டிருப்போம். இன்றைய இந்த ஆரம்பத்திலே ஒரு நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 விடுத்தம், அதுக்கு மேற்பட்ட விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு கேட்பார்கள். ஆனால் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியை அப்படியாக பாவ மன்னிப்பு கேட்பதாக இருக்கும் என்றிருந்தால் நானும் நீங்களும் எத்தனை ஆயிரம் முறை நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும், பார்க்கின்ற ஒரு பார்வைகளுக்கும், பேசுகின்ற ஒரு பேச்சுக்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கின்ற அந்த வசனத்தையாவது, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்ற அந்த சொல்லையாவது அடிக்கடி இந்த நாட்களில், பொதுவாக எப்பொழுதும் தான், இந்த நாட்கள் மட்டுமல்ல, ஆனால் குறிப்பாக இந்த நாட்களிலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். ஏனென்றால் இந்த நாட்கள் எங்களுடைய தௌபாவை, எங்களுடைய பாவ மன்னிப்பை, எங்களுடைய தேவைகளை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதற்கு இருக்கின்ற மிகச்சிறந்த நாட்கள் போய்கொண்டிருக்கின்றன, முடிந்து வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நாங்கள் இப்பொழுது சகர் செய்ய இருப்பது 26வது இரவை சகர் செய்ய இருக்கிறோம். இன்னும் 26 போனால் 27, 28, 29 எண்ணி பார்த்தால் ஐயாமுல் மஅதூதாத். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விடயங்களை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். இது இந்த சூரத்துல் ஆல இம்ரான் உலுல் அல்பாப் என்று சொல்லக்கூடிய சிந்திக்கின்றவர்கள், யோசிக்கின்றவர்கள், கற்பனை பண்ணுகின்றவர்களுக்கு ஒரு ஞாபகமூட்டலாக இருக்கட்டும் என்று ஞாபகப்படுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு, ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான் என்ற அந்த வசனத்தை பற்றி நாங்கள் சொன்னோம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எப்படி சொல்லி முடிப்பது என்பது எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அவ்வளவு தூரத்துக்கு இறக்கப்பட்டவர். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அந்த முஹம்மது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது, யா அல்லாஹ், அல்லாஹு தஆலா கலிமா சொன்ன ஒரு மனிதன் இந்த பூமியிலே இருக்கின்ற காலம் வரைக்கும் இந்த பூமி அல்லாஹு தஆலா பிரபஞ்சத்தை அழிக்க மாட்டான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். எனவே அந்த கலிமாவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இருக்கின்ற நாங்கள் கலிமாவுக்கு அவ்வளவு பாரம் இருக்கின்றது, அவ்வளவு ஒரு மகிமை இருக்கின்றது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், கலிமா சொன்ன ஒரு மனிதன் இந்த பூமியிலே இருக்கின்ற காலமெல்லாம் இந்த பூமி இருக்கும், அது வரைக்கும் இந்த பூமி அல்லாஹு தஆலா அழிக்க மாட்டான். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த மனிதர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் உங்களை அழித்துக் கொள்வது கொண்டிருக்கிறீர்கள், மட்டுமல்ல மறுமை நாளில் கூட எங்களுடன் எவ்வளவு தூரத்துக்கு இறக்கப்படுவார் என்றால், ஷஃபாஅத்துல் குப்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஷஃபாஅத் இருக்கின்றது. மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்திலே மனிதர்கள் எல்லோரும் அந்த கட்டாந்தரையிலே சேர்க்கப்பட்டதற்கு பிறகு சூரியன் மனிதர்களுடைய தலைகளுக்கு மேலால் இருந்து வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே மனிதர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே அந்த வேதனை தாங்க முடியாமல் கேள்வி கணக்கு கேட்ட ஒரு முடிவை சுவர்க்கமா நரகமா என்பதை தருவதற்கு கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சொல்ல முடியாத காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே போவார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலே போவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே போவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே போவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே போவார்கள். இந்த 5 நபிமார்களிடத்திலே போய் சொல்லுவார்கள், அல்லாஹ்ட்ட சொல்லுங்கோ, சொல்லி கேள்வி கணக்கை கேட்க வச்சு எங்களுக்கு இந்த சூரியனுடைய இந்த அகோரத்தில் இருந்து இந்த சூட்டில் இருந்து பாதுகாத்து ஒரு முடிவை தர சொல்லுங்கள் என்று சொன்னோன்னே எல்லாரும் கையை விரிப்பாங்க, சொல்லுவாங்க, யா நஃப்ஸி என்று சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்றும் செய்யலாம், அல்லாஹ் எங்களுக்கு பேசலான்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் கடைசியாக மனிதர்கள் கூட்டம் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முஹம்மதே நீங்கள் கடைசி நபி, அல்லாஹ்வுக்கு இரக்கமானவங்க, அல்லாஹ்ட்ட சொல்லி கேள்வி கணக்கை கேட்க வையுங்கள் என்று சொல்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரிசிக்கு கீழ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மகாமன் மஹமூதா என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த இடத்திலே இருந்து அரிசிக்கு கீழ் அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கும். உடனே சுஜூதிலே விழுந்து அழுவார்கள், கெஞ்சுவார்கள். எந்த அளவுக்கு கெஞ்சுவார்கள் என்றால், அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஏ முஹம்மதே போதும். அல்லாஹு தஆலா அப்படி சொல்கின்ற அளவுக்கு அழுது கெஞ்சி ஷஃபாஅத் செய்வதாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு, பாவ மன்னிப்பு கேட்டு எங்களை கரை சேர்க்க வேண்டும் என்று ஈடுபடுவதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்வார், தலையை தூக்குங்க, போதும், நீங்க கேளுங்க, என்ன வேணும் என்று கேளுங்க, உங்களுக்கு ஷஃபாஅத் செய்ய வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் நான் அதனை செய்வேன். அதுக்கு பிறகு நான் அல்லாஹ் தஆலா அந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய கேள்வி கணக்கு கேட்கின்ற நிலையை வைத்திருக்கிறான் என்றிருந்தால் நான் நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு ஸலவாத் சொல்ல வேண்டியிருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்தி திரும்பவும் அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கின்றது போன்ற நரகத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற அந்த துஆவை நாங்கள் சொல்லி காட்டினோம். ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து, ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா, பெரிய பாவமாக சிறிய பாவமாக உனக்கு செஞ்ச எந்த ஒரு பாவமாக இருக்கலாம், அவற்றை நீ எங்களை விட்டு காப்பாற்றுவாயாக, அவற்றிலே இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. செய்யாத இந்த பூமியிலே வாழ்ந்த நல்ல மனிதர்களுடன் எங்களை மௌத்தாக்குவாயாக என்பதை குர்ஆன் சொல்கின்றது. நல்ல மௌத் எப்படி வரும் என்றால் ஹுஸ்னுல் ஹாத்திமா எப்படி வருவாங்க என்று சொன்னால் மலக்குமார்கள். அன்புக்குரியவர்களே, சென்ற வருடங்களில் ஞாபகப்படுத்திருக்கிறோம், எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அந்த மலக்குமார்கள் எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு எங்கிருந்து வருவார்கள் என்றிருந்தால் வானத்திலிருந்து அப்படி வருவார்கள். சுவர்க்கத்திலே இருந்து எங்களுடைய கஃன் துணியை எடுத்துக் கொண்டு வருவார்கள். சுவர்க்கத்திலே இருந்து எனது கஃன் துணி, சுவர்க்கத்தினுடைய வாசனை அதிலே தடவப்பட்டிருக்கும், சுவர்க்கத்துடைய வாசனை அடிச்சு கொண்டிருக்கும். வந்து எங்களுடைய பக்கத்தில் நிற்பாங்க. தலைமானம் சொல்லப்படுகிறது, கால்மானம் சொல்லப்படுகிறது. எப்படியோ எங்களுக்கு பக்கத்தில் இருந்து என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா ஃபத்ஹுலி ஃபீ இபாதி வத்ஹுலி ஜன்னதி
ஜன்னதி யா ரப் யா ரப். அவங்க வந்து நின்று கொண்டு சும்மா எடுத்து கொண்டு போக மாட்டாங்க. சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட ரூஹ்கிட்ட சொல்லுவாங்க, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதியான சாந்தியான உள்ளமே அல்லது ஆன்மாவே, ரூஹே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியா, உன் ரப்பிடத்துல திரும்பி போறதுக்கு வா, திரும்பி போ. இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா, நீ உன் ரப்பை ஏற்றுக்கொண்டவனாக, பொருந்தி கொண்டவனாக, அதே நேரம் உனது ரப்பையும் ரப்பும் உன்னை பொருந்தி கொண்டதாக, இரண்டும். நீ அந்த ரப்பை ஏற்றுக்கொண்டு பொருந்தி கொண்டவனாகவும் அதே போல் அந்த ரப்பும் உன்னை பொருந்தி கொண்டவனாகவும் போறதுக்கு வா என்று எங்களுடைய உயிர்களிடத்தில் சொல்லப்படும். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா ஃபத்ஹுலி ஃபீ இபாதி. அல்லாஹ் தஆலா சொல்வான், என்னுடைய அடியார்கள் கூட்டத்தில் நீ நுழைஞ்சுகோ. ஃபத்ஹுலி ஃபீ இபாதி வத்ஹுலி ஜன்னதி, நான் உனக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த சுவர்க்கத்திலே நுழைந்துடுவாயாக என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். இதுதான் அப்ரார்களுடைய கடைசி நிலைமை. அப்ரார்கள் என்று சொல்லக்கூடிய நன்மை செய்து வாழக்கூடிய அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதர்களுடைய தன்மை அப்படித்தான் அவருடைய ரூஹ் பிரிக்கப்படும். யாரும் எங்களுடைய ரூஹையும் அத்தகைய அந்த உயர்ந்த மனிதர்களுடைய கூட்டத்தை, அந்த ரூஹ் பிரிக்கின்ற மனிதர்களாக எங்களையும் ரப்பி ரஹ்மானே ஆக்கி அருள் புரிவாயாக என்று பிரார்த்திக்கின்றோம். எனவே இப்படியாக சொன்ன பிறகு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமah இன்னக லா துஹ்லிஃபுல் மியாத். ரப்பி ரஹ்மானே இரட்சகனே, ரப்பனா ஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக, உனக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதற்கு முன்பிருந்த நபிமார்களுக்கும், அது யாராக இருக்கலாம், எந்த நபிமார்களுக்கு நீ ஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக, உன்னுடைய நபிமார்கள் மூலமாக நீ எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவற்றை தா. நபிமார்கள் என்று சொன்னால் நாங்கள் பார்க்கிறோம், எந்தெந்த ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ் தஆலாவுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள், மனிதர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், அவருடைய சமூகங்களுக்கு. அதிலே குறிப்பாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் அவர்களை பின்பற்றிய நபிமார்கள், அவர்களை பின்பற்றிய அந்த உம்மத்தினர்களுக்கும் கடைசி நாள் வரைக்கும் உலகத்திலே வாழப்போவர்களுக்கும் சுப செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் குர்ஆன்ல சொல்லப்பட்ட 25 நபிமார்கள் மட்டுமல்ல, அத்தனை நபிமார்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் சுமாராக 1,24,000 நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான், நான் தான் ரப்பு, என்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் உங்களை நபிமார்களாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் மறுமை நாளிலும் மறுமை நாளுக்கு முற்பட்ட உலக வாழ்க்கையிலும் அருள் கொடைகளை தருவதாக அந்த நபிமார்கள் எங்களுக்கு சொல்லி, நீ சொன்ன வாக்குறுதியை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ரப்பனா மா வஅத்தனா. அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இந்த தஃசீருடன் தொடர்படுகின்றது. அவர்கள் கேட்ட துஆவை நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய துஆவுடைய அந்த நிலைமைகளை ஹஜ்ஜுக்கு சென்ற அந்த பூமியிலே மக்காவிலே சுற்றி திரிகின்ற பொழுது அந்த கடைகளிலே விற்கப்படுகின்ற பழங்கள் கூட பல்வேறு வீட்டு அங்கே வாழ்ந்த சகோதரர்களுக்கு போய் பார்த்தவர்கள் தெரியும். அவர்களுடைய துஆ, இந்த மனிதர்களுக்கு நீ பழங்களை கொண்டு, காய்த்து இனிமையான பழங்களை கொண்டு அருள் புரிவாயாக, இந்த ஊரை நீ பலதன் ஆமினன் பாதுகாப்பான இடமாக நீ ஆக்கி வைப்பாயாக என்ற துஆ செய்ததை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த இடத்திலும் சொல்லுவோம், ரப்பனா மா வஅத்தனா அலா ருசுலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமah ஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக, நீ உன்னுடைய நபிமார்களிடத்திலே வாக்குறுதி அளித்த அந்த வாக்குறுதிகளை எல்லாம் எங்களுக்கு தந்தருவாயாக என்று நாங்கள் கேட்கின்றோம். ருசுலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமah, மீண்டும் ஏற்கனவே வந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல எங்களை நீ இழிவுபடுத்தி விடாத, தலைக்குனிய வச்சிடாத, எங்களை வெட்கப்படுத்திடாத, மக்களுக்கு முன்னால எங்களுடைய ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி எங்களுடைய மானத்தை நீ வாங்கி விடாதே, எங்களை இழிவுபடுத்தி விடாதே. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமah, மறுமை நாளில் எங்களை வெட்கமாக்கி விடாதே. இன்னக லா துஹ்லிஃபுல் மிஆத், நீ வாக்குறுதிகளை மீறாதவன் யா அல்லாஹ் என்று நாங்கள் இந்த வசனத்திலே அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம். வாக்குறுதிகளை மீறாத ரப்புல் ஆலமீனே, எந்தெந்த நபிமார்களிடத்திலே நீ எங்களுக்கு எதையெல்லாம் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறாயோ அத்தகைய அந்த வாக்குறுதிகளிலே அவர்கள் சொன்ன விடயங்களை எங்களுக்கு பெற்றுத் தருவாயாக என்று சூரத்துல் ஆல இம்ரானுடைய இந்த வசனம் 190
அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா இப்படியாக சொல்கின்றான். 195 வசனத்திலே ஃபஸ்தஜப்னா லஹும் அன் ரப்புஹும் ஃபஸ்தஜப்னா லஹும் ரப்புஹும் فاستجاب لهم ربهم أني لا أضيع عمل عامل منكم من ذكر أو أنثى بعضكم من بعض فالذين هاجروا وأخرجوا من ديارهم وأوذوا في سبيلي وقاتلوا وقتلوا لأكفرن عنهم سيئاتهم ولأدخلنهم جنات تجري من تحتها الأنهار ثوابا من عند الله والله عنده حسن الثواب. உலகத்தில் அல்லாஹ் தஆலாவை நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் என்னென்ன கஷ்டங்களுக்கு இந்த உலகத்திலே உட்படுவார்கள் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். இந்த வசனத்திலே எங்களை பார்த்து சொல்றாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத்து சென்ற ஒரு பெண். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் ஹிஜ்ரத்துக்கு போற நேரத்தில் இருந்து மிக கஷ்டங்களை அனுபவித்த ஒரு பெண். தன்னுடைய கணவனை பிரிந்து பிள்ளைகளை பிரிஞ்சு கணவனை மாப்பிள்ளையை வச்சு பிரிச்சதுனால ஒரு வருஷம் அவர்கள் சுத்தி கொண்டிருந்தாங்க. பைத்தியக்காரி மாதிரி. மாப்பிள்ளை மதீனாவுக்கு போயிட்டாரு, இவங்களை போக விடல. அவருடைய அந்த கவுங்கள் அவருடைய அந்த கோத்திரத்தோடு போக விடல. இதால மிச்ச கஷ்டப்பட்ட ஒரு பெண் தான் உம்மு சலமா அவர்கள். பிறகு ஹிஜ்ரத் போகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. பாருங்க தாய்மார்கள் யோசிங்க, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அது குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆண்களை பற்றி மட்டும்தான் குர்ஆனில் சொல்வது போன்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருந்தது. ஆண்கள் மட்டும் பார்த்து சொல்ற மாதிரியான விஷயங்கள் அதை பத்தி ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாங்க. யாரும் சொல்லலாம், ஏன் பொம்பளைகளை பத்தி நாங்களும் ஹிஜ்ரத் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டோம் தானே, எங்களுடைய சிரமங்கள் இருக்கிறதானே, நாங்கள் இவ்வளவு இருந்தோமே, பெண்களை பத்தி இந்த பெண்கள் பத்தி குர்ஆன் ஒன்றுமே சொல்லப்படுவது இல்லையா என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே தான் இந்த வசனம் இறங்கிச்சு. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல தாயே, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல உம்மு சலமா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பெண்ணே, எல்லோரையும் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். உங்களை எப்படி பார்க்கிறான் என்பதை, உங்கள் மீது கரிசனை காட்டுகிறான் என்பதை இந்த குர்ஆன் வசனம் சொல்கின்றது. ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும். நாங்கள் ஏற்கனவே கேட்ட அந்த துஆக்களுடன் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்தான். அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்கின்றான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். என்னிடத்தில் நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் அளிப்பதற்காக இருக்கிறேன். இஸ்திஜாபான் சொல் பதில் அளிப்பது, கேட்கின்ற கேள்விகளுக்கு அல்லாஹ் தஆலா பதில் அளிப்பது. எனவே இங்கேயும் அல்லாஹ் தஆலா நாங்கள் ஆரம்பத்திலே சொன்ன அந்த துஆக்களுடன் சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஸ்தஜப்னா ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும். உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு பதில் அளிக்கிறான். நீங்க நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டீங்க, நபிமார்களுக்கு வாக்குறுதி அளிச்சதெல்லாம் தர சொன்னீங்க, நீங்க நரகத்துல போட்டு எங்களை இழிவுபடுத்த கூடாது என்று சொன்னீங்க இல்லையா, நல்ல மனிதர் கூட்டத்தில் நீங்க எங்களை ஆக்கணும் என்று சொன்னதை அல்லாஹ் அப்படி இதை ஏற்றுக்கொண்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும் மின் தக்ரின் அவ் உன்தா. உங்களிலே எந்த ஒரு ஆணாக பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய எந்த ஒரு செயலையும் நான் வீணாக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டிருக்கிறான். எவ்வளவு தூரத்துக்கு அன்புக்குரியவர்களே அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றாங்க பாருங்க. உங்களோட நீங்க சொன்னதை நான் ஏற்றுக்கொள்றேன், உங்களோட விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், நீங்க சொன்ன துஆக்களை நான் அங்கீகரிக்கிறேன் என்று சும்மா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அப்ப எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும் மின் தக்ரின். ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், மின் தக்ரின் அவ் உன்தா பஅதுக்கும் மின் பஅத். எல்லோருடைய நல்ல அமல்களையும் அவன் ஏற்றுக்கொண்டு துஆக்களையும் ஏற்றுக்கொள்கிறான். ஃபல்லதீன ஹாஜரு. அந்த நான் சொன்ன மாதிரி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த பிரச்சனை ஹிஜ்ரத்து போனதை பற்றி அல்லாஹ் தஆலா எங்களை பத்தி சொல்லலை என்று சொன்னதை அவங்களுக்கு ஆறுதல் சொல்றான். பாருங்க, அந்த தாய்க்கு அந்த சஹாபி பெண்மணிக்கு சொல்கிறான், ஃபல்லதீன ஹாஜரு. ஹிஜ்ரத்து போனவங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. தங்களுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, சொத்துக்களை, ஊரை பிரிஞ்சு போனவங்க, எல்லாத்தையும் பிரிஞ்சு தீனுக்காக வேண்டி போனவங்க. அவர்களை பார்த்து சொல்கிறது ஃபல்லதீன ஹாஜரு வஉஃப்ரிஜு மின் தியாரிஹிம். அவருடைய வீட்டுக்குள்ளிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், அவர்களுடைய வீட்டுக்குள்ளிருந்து எடுத்து வீசப்பட்டார்கள். வஉஃப்ரிஜு மின் தியாரிஹிம் வஊது ஃபீ சபீலி. என்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள்
துன்பப்படுத்தப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். வஊது பி சபீலி வகாத்தலு, அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே யுத்தம் செய்தார்கள். வகாத்தலு வகுத்திலு, அதிலே கொல்லப்பட்டார்கள். வகுத்திலு லஉகஃபிரன் அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம், அவர்களுடைய அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதாக சொல்லி பல உத்ஸிலன்னஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களை நான் சுவர்க்கத்துக்குள், அதாவது ஆறுகள் பல்வேறுபட்ட ஆறுகள் ஓடக்கூடிய சுவனத்திற்குள் நான் உங்களை நுழையச் செய்வேன் என்று சவாபம் மின் ஐனில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இருந்து கிடைக்கின்ற சவாப், அதுக்குரிய கூலியாக தருவேன். வல்லாஹு இன்னஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்திலே இறுதியாக நல்ல முடிவு இருக்கிறது என்ற அந்த வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த தொடரை நாங்கள் விளங்கப்படுத்துகின்றோம். அல்லாஹ் தஆலா எங்களை பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக. நாங்கள் எதிர்பார்த்து கூடி இருக்கின்ற லைலத்துல் கத்ருடைய அந்த பாக்கியங்களை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தந்தருவாயாக. எங்களுடைய இந்த மஜ்முக்களை நீ ஏற்பாடு செய்தவர்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அத்தனை தேவைகளையும் நீ கிருபை செய்வது அருள் புரிவாயாக. எங்களுடைய முடிவுகளை, இறுதி முடிவுகளை நல்ல முடிவாக தந்தருவாயாக. உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாங்கள் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் வசனங்களிலே சொல்லப்படுகின்ற அப்ரார்கள் கூட்டத்திலே, சுவனத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்கின்றவர்களை கூட்டத்திலே, அவர்கள் சொல்லப்படுகின்ற அந்த சஹாபாக்களுடன், தாபீகள், சித்தீகீன்கள், சுஹதாக்களுடன் வாழக்கூடிய பாக்கியம் தந்தருவாயாக. நீ வாக்குறுதி அளித்ததாக சொல்லப்பட்ட அந்த நபிமார்கள் அத்தனை பேர்களையும் நாங்கள் கண்டு அவர்களுக்கு சலாம் சொல்லி, உங்களுடைய விடயத்திலே நாங்கள் இப்படி படித்தோம், இப்படி பார்த்தோம் என்று பேசக்கூடிய அந்த மூசா, ஈசா, இப்ராஹிம் போன்றவர்களை கண்டு அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை ரப்பி ரஹ்மான் எங்களுக்கு தந்தருவாயாக.